தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா பல்வேறு வேடமணிந்து ஊர் ஊராக காணிக்கை பெற்று வரும் பக்தர்கள். இன்று நள்ளிரவு நடைபெறும் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு குவிந்து வரும் பக்தர்கள். 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ளது குலசேகரப்பட்டினம். இங்கு அமைந்துள்ள அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலானது மைசூருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் தசரா திருவிழாவிற்கு மிகவும் புகழ் பெற்றதாகும். பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனுக்காக விதவிதமான வேடம் அணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கை பெற்று முத்தாரம்மனுக்கு செலுத்துவது இந்த தசரா திருவிழாவில் சிறப்பு அம்சமாகும். கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் நடைபெற்று தொடர்ந்து பக்தர்கள் காப்பு கட்டி தங்களின் மனதிற்கு தோன்றிய வேடங்களை அணிகிறார்கள். அதன்படி தெய்வ வேடங்களான காளி, முருகன், விநாயகர், கிருஷ்ணன், ராமர், வள்ளி என்றும் விலங்குகள் வேடங்களான குரங்கு, கரடி, சிங்கம் மற்றும் பொதுவான வேடங்களான ராஜா, ராணி, குரத்திப்பெண், கோமாளி, பூதம் போன்ற வேடங்களையும் அணிந்த பக்தர்கள் ஊர் ஊராக தனியாகவும் குழுக்களாகவும் சென்று காணிக்கை பெற்று வரும் பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் சுற்றியுள்ள உடன்குடி, திருச்செந்தூர், தூத்துக்குடி, சாத்தான்குளம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் முகாமிட்டுள்ளனர். மேல வாக்கியங்கள் முழங்க வேடம் அணிந்த பக்தர்கள் இசைக்கேற்ப நடனமாடி காணிக்கை வசூலில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில் 10ஆம் திருவிழாவான இன்று நள்ளிரவு தசரா திருவிழாவின் உச்சகட்ட நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வரக்கூடிய பக்தர்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்புத் துறையினர் சார்பில் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனைப்போல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு 3 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 300க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் களப்பணியாற்றி வருகிறார்கள். 24 மணி நேரமும் மருத்துவ சிகிச்சை பொதுமக்களுக்கு கிடைக்கும் வண்ணம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அனைத்தும் கோவில் நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.